திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருட் கருணையினால் திருவாசகத்தினுடைய 13வது பகுதி திருப்பூவள்ளி நிறைவு பண்ணிட்டோம். திருவுந்தியார் 14வது பகுதி ஆரம்பிக்கணும். திருவுந்தியார் திருவுந்தியார் அப்படிங்கிறது பெண்கள் உந்தி வர அப்படின்னு சொல்லி உந்தி மேலே பறக்கின்றவாறு விளையாடக்கூடிய ஆடலுக்கு திருவுந்தியார் உந்தி அப்படின்னு சொல்றாங்க. இது ஆடல் வரி கூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் வரக்கூடிய ஒரு பாடல். அதாவது என்னன்னா, பெண்கள் மகளிர் விளையாட்டுகளை தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்துட்டே வரோம். அப்படி வரக்கூடிய வகையில் இதுவும் முந்தியார் அப்படிங்கிறது 2 கைகளை விரித்து கொண்டு அப்படியே ஒரு உந்தி ஒரு பறவை போல மகளிர் விளையாடக்கூடிய ஒரு ஆடல் அப்படின்னு இதை நமக்கு சொல்கிறாங்க. இதில் ஞான வெற்றி அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறார். இறைவனுடைய வெற்றியை புகழ்ந்து பாடக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. இதை திருத்தில்லையிலே நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் அருளி இருக்கின்றார். பார்ப்போம் அந்த பாடல். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தீவர ஒருங்குடன் வெந்தவார் உந்தீவர ஈரம்பு கண்டீலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தீவர ஒன்றும் பெருமிகை உந்தீவர தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முடிந்ததென்றும் தீவர அழிந்தன முப்புறம் உந்தீவர உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டிய வல்லானுக்கு உந்தீவர இளமுலை பங்கனென்றும் தீவர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய மாபாடி உந்தீவர ருத்திரநாதனு குந்தீவர ஆவா திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்றும் தீவர சதுர்முகன் தாத என்றும் தீவர வெய்ய வணங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றும் தீவர கலங்கிற்று வேள்வி என்றும் தீவர பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தீவர பனைமுளை வாகனு குந்தீவர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நிலேறினார் உந்தீவர வானவர் கோனின்றே உந்தீவர வெஞ்சின வேள்வி வியாத்திரனார்தலை துஞ்சின வாபாடி உந்தீவர தொடர்ந்த பிறப்பற உந்தீவர ஆட்டின் தலையை வீதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்தீவர கொங்கை கூழுங்க நின்றுந்தீவர உண்ண புகுந்த பகனொளி தோடாமே கண்ணை பறித்தவார் உந்தீவர கருக்கெட நாமெல்லாம் உந்தீவர நாமகள் நாசி சிரம்பிர மண்பட சோமன் முகம் நேரி துந்தீவர தொல்லை வினை கெட உந்தீவர நான் மறையோனும் மகத்திய மான்பட பூம்பழி தேடுமார் உந்தீவர புரந்தரன் வேள்வியில் உந்தீவர சூரியனார் தொண்டை வாயினிற் பற்களை வாரி நெறித்தவார் உந்தீவர மயங்கிற்று வேள்வி என்றுந்தி வர
தக்க நாரன்றே தல இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்றும் தீவர மடிந்தது வேள்வி என்றும் தீவர பாலகனார்கன்று பார்க்கடல் இந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீவர குமரன் தன் தாதைக்கே உந்தீவர நல்ல மலரின் மேல் நான் மோகனார்தலை ஒல்லை அறிந்ததென்றுந்தீவர உகிரால் அறிந்ததென்றுந்தீவர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சீரம் ஈரைந்தும் இற்றவாறுந்தீவர இருபதும் இற்றதென்றுந்தீவர ஏகாசம் விட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றும் தீவர அதற்கப்பாலும் காவல் என்றும் தீவர. இந்த பதிகத்தை எதிரிகளுடைய தொல்லையெல்லாம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுவாங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு பகையாக யாரும் இருக்க முடியாது. ஆனா சிவபெருமானை பகையாக நினைத்தவர்கள் எப்படி அழிவார்கள் அப்படிங்கிறத இந்த திருவுந்தியார்ல நமக்கு மாணிக்க வாசக பெருமான் அருளி இருக்கிறார். அதனால இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணா நமக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. எல்லா இடத்துலையும் மற்ற வழிபாடுகளை விட பல இடங்கள்ல இந்த பைரவ வழிபாடு அதிகமா போய்கிட்டு இருக்கு. கால பைரவர், அந்த பைரவருடைய வழிபாட்டை என்ன சொல்லி முன்னிறுத்துறாங்கன்னா பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வழிபாடு சைவத்தில் பைரவருடைய வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இந்த பகைவரை வெல்தல் அப்படின்னா எந்த பகை அது? ஆமா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பகை. நீங்க இப்ப எதிரிகள் அழியணும்னா அப்புறம் அவங்க எதிரியா நினைக்கிறோம், அவனும் அதான பண்ணுவான். இப்ப என்ன செய்யறது அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய எதிரியை அழிக்கிறது இல்லை. அப்படி அழிச்சா ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு இந்த இதுல இறந்து போனாங்களே அது மாதிரி தான். கடைசியா ஒரு முனிவருடைய சாபத்துல யாதவர்கள் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவுமே ஒரு வளம் மிக்க இடத்துல அடுத்தவங்களை யாராவது பார்த்தா கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வழக்கம். அப்படி ஒரு வழக்கில் என்ன பண்ணுறாங்க, ஒரு முனிவரை கூட்டிகிட்டு வந்து அவரை சோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கு பெண் வேஷம் விட்டு அவளை கர்ப்பிணியாக்கி கூட்டிகிட்டு வந்து அந்த முனிவர் முன்னால் நிறுத்துறாங்க. நிறுத்தி நீங்கள் தான் முற்றும் துறந்த முனிவர் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் சொல்லுவீங்கள்ல, இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அவர் ஞானத்தை பார்த்துட்டு இந்த ஆம்பளைன்னு தெரிஞ்சிடும். அவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன சொல்லுவார், உங்கள் குலத்தை அழிக்க ஒரு கோடாலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவார், இது குலக்க பிறக்குன்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த ஆணுக்கு வயிற்று வலி அவன் ஒரு உலக்கைய பிரசவம் எடுப்பான். இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவாங்க. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன உடனே சரி நம்ம ஆளுங்க பெரிய வேலையாக பார்த்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என்ன பண்ணுங்க, இந்த உலக்கிய தூள் ஆக்கி கொண்டு போய் கடலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான வேலைக்கார அமையலைன்னா வேலை முழுசாக நடக்காது. அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த இரும்பு உலக்கைய இடித்ததில் ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய பீஸாக விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் தூளாக்கி கொண்டு போய் கடலில் கரைச்சிட்டாங்க. அதில் ஒரு பீஸ் மிச்சமாகி வந்துருச்சு. அது என்ன ஆச்சுன்றத இந்த மற்ற துகள்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கி நாணல் ஃபுல்லாக முளைச்சிருக்கு. அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த நாணல் புல்லை பிடுங்கி அதையே மந்திரத்தால் அம்புகளாக்கி ஒருத்தவங்க ஒட்டுமொத்தமாக காலி ஆகிட்டாங்க. அப்படி ஒரு வரலாறு இருக்குது. நாம் ஒருத்தரை இப்போ நினைக்கிறோம்னா அவரும் நம்மளை எதிரியாக தான் நினைப்பார். அப்போ நீங்கள் போய் அவன் அழியணும், அவன் போய் நாம் அழியணும் வழிபாடு. இப்படியா உலகம் இருக்கும்னா அப்படி இல்லை. அப்போ அது மாதிரி பகைமை உணர்ச்சியே நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு சூழலில் பகைமை உணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியுதா அப்படின்னா முடியல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அலைவரிசை இருக்கு இல்லையா, அந்த அலைவரிசை முரண்பட்டு போயிடுது. உன்னை சொன்ன மாதிரி தொண்டு செய்யணும்னு நினச்சி வராங்க, கொஞ்ச நாள் தொண்டு செய்கிறாங்க, அப்புறம் எல்லாம் வேறு மாதிரியே மாறி போயிடுது. அப்புறம் நான் தான் நம்பர் 1ங்கிறாங்க,
நம்பர் 1 சண்டை போட்டு நம்பர் 1ல் ஒருத்தர் இருந்தாருன்னா பின்னால் 2-3 நாள் இருக்கலாம் பிச்சுட்டு போய் அது தனியாக நம்பர் 1 ஆகுது. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போய் அது இப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நாங்களாம் இறைவனுக்கு தொண்டு செய்கிறோம்னு சொல்கிறோம். அப்படி செய்ய முடியுதானா? இல்லை. ஏதாவது ஒரு வகையில் தன்னை முன்னிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற நினைவு இருக்குது. அது வந்து உயிரினுடைய இயல்பு. அதை நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. அதையெல்லாம் கழித்து குறைத்து கொண்டு தான் நம்ம இங்கே வந்து உட்கார முடியும். இப்போ இந்த வகுப்புகள்லேயே யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் இங்கே ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களாம் நான் எத்தனை பேருக்கு பாடம் நடத்தினேன், நான் வந்து உட்காந்து பாடம் கேட்கணுமா அப்படின்னு யோசிச்சா வந்து கேட்க முடியாது. அப்போ என்ன எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம போன வகுப்புலேயே சொன்னோம், என்னதான் இருந்தாலும் நாங்கள் திருவாசகத்தையே கரைச்சி கொடுத்தோன்னு சொன்னாலும் இங்கே வந்து கேட்கும்போது தான் நம்ம திரும்ப நினைவுபடுத்தி கொள்ள முடியும். ஆசிரியர் சொல்வதை நம்ம கேட்டுக்கணும், ஒரு மாணவராக இருந்து கேட்டுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னன்னா இந்த எதிரிகள் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய உட்பகைகளை சொல்கிறாங்க. நமக்கு வெளிப்பகை 1000 இருந்துகிட்டே இருக்கும். எதிரிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல இவர் எதிரியுமா, அப்புறம் திரும்ப அவர் எதிரியுமா, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு நம்மளை எதிரியுமா. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நிலைப்பாடு இல்லாமல் இறைவனுக்காக நம்ம தொண்டு செஞ்சோம்னா இந்த மாதிரியான மனநிலை நமக்கு வராது. ஆனால் என்ன செய்கிறது, அந்த தொண்டுலேயே சில இடையூறுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த இடையூறுகளை நம்ம பார்க்கும்போது யானையும் சிலந்தியும் ஒன்றுக்கொன்று வழிபாடு எதிராக போய் அவர்கள் எதிரியாக மாறின மாதிரியான சூழலும் அமைஞ்சு போயிடும். சில பேர் வந்து எந்த பணியும் செய்யாமல் எல்லா பேருமே எனக்கு வேணும்பாங்க. அது மாதிரி சிலர்களால் பகைமை எல்லா இடத்துலையும் உருவாக்கி நிற்கும். அதனால் அந்த மாதிரியான சில குறைகளை எல்லாம் நம்ம நீக்கி கொள்ளணும் அப்படின்றதுக்காக நாம் இதை பாராயணம் பண்ணணும். ஏதோ நமக்கு அவன் எதிரி, அவன் அழிஞ்சா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம இதை வழிபாடு பண்ணுறதில்ல நம்முடைய அடியார்கள். ஆனால் இதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய உட்பகைகள்னு சொல்லக்கூடிய 6 குற்றங்கள் இருக்கு இல்லையா, காமம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவையெல்லாம் நீங்கும்படியாக நம்ம இறைவனிடத்தில் வேண்டணும். ஏன்னா ஞானம் இருந்தால் அது இருக்காது இல்லையா. 2 விஷயம், ஒன்றுக்கொன்று எதிரான 2 ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா நமக்கு அப்போ துன்பம் இருக்காது, துன்பமாக இருக்கிறோம்னா அப்போ நம்ம மகிழ்ச்சி இருக்காது இல்லையா. அது 2 எப்போவாவது ஒரு முறை சேர்ந்து வரும். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படின்னு வர மாதிரி எப்போவாவது ஒரு நிகழ்வு வரும். எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்க மாட்டோம். அப்போ நமக்கு ஒரு நேரத்தில் ஒன்று தான் நமக்கு இருக்கும். அந்த ஒன்று என்னவாக இருக்கணும் அப்படின்னா சிறந்ததாக இருக்கணும். நமக்கு இந்த குற்றங்களை எல்லாம் நீங்கணும்னா முதல்ல ஞானம் வேணும். அதனால் இந்த ஞானத்தை அடைவதற்குரிய வழியாக இந்த திருப்பதிகத்தை நம்ம பார்த்தோம்னு சொல்லி இதில் முதல் பாடலில் நமக்கு சொல்கிறார், வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தீவர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தீவர. இறைவன் என்ன செய்கிறான், யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்கிறான். என்னன்னா வில்லாக வளைக்கிறான். எதை வளைக்கிறான் அப்படின்னா மேருமலையை வில்லாக வளைக்கிறான். இப்போ ஒரு உலோகம் இருக்குன்னா அதை வளைக்கலாம் நம்ம. ஆனால் கல்லை வளைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ வளைச்சா என்ன ஆகும், ஒடிஞ்சு உடைந்து போய்விடும் இல்லையா. அப்படி உடையாம அதை வில்லாக வளைத்த பெருமை உடையவன் இறைவன். அவன் அப்படி வளைக்கிறான். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல். உடனே சண்டனனுக்கு உழைந்தன முப்புறம் உந்தீவர, முப்புறத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாம் அழியும்படியாக அவர்களெல்லாம் பெரும் துன்பம் அடைகிறார்கள். அது என்ன ஆகுதுன்னா ஒருங்குடன் வெந்தவாறு உந்தீவர. இந்த ஒருங்குடன் அப்படிங்கிற சொல் என்னன்னா அந்த அரக்கர்கள் பெற்ற வரம். அப்படி தாரகாசன், கமலாட்சன், வித்யுன்மாலி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அரக்கர்கள். இவங்கெல்லாம் தாரகாசனுடைய மகன்கள். இதில் இந்த தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி 3 பேரும் கடும் தவம் செய்து வரம் வாங்குறாங்க. என்ன வரம் அப்படின்னா 3 பேரும்
ஒருத்தர் வந்து தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை, இது 3 வந்து இருக்குது. அது பறக்கும், எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் இறங்கும். இவங்க கூட்டமாக உள்ளே இருப்பாங்க, அப்படியே கிளம்பி போகும், போய் இன்னொரு இடத்துல அப்படியே இறங்கிடும். ஒரு பறக்கும் தட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியும், இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இவங்க அங்கங்கே போய் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு சதுர்யுகமும் ஒரு குறிப்பிட்ட யுக காலங்களுடைய முடிவில் அந்த 3 கோட்டையும் நேர்கோட்டில் வரும். வழக்கமாக இப்போ எப்படி கிரகங்கள் 9 சுற்றிகிட்டே இருக்கு இல்லையா? சுற்றிட்டு இருக்கும்போது சில நாட்கள் பார்ப்பாங்க, ஒரு நாள் 7 கிரகம் ஒரே வரிசையில் வருது, 3 கிரகம் ஒரே வரிசையில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர்கோட்டில் வருது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும். சில நொடிகள் தான் நிற்கும். அந்த சில நொடிகள் 3 கோட்டையும் நேராக நிற்கிறப்ப யார் ஒருவர் அந்த 3 புறங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே அம்பால எரிவூட்டி அழிக்கின்ற போது நாங்கள் இறக்க வேண்டும்னு வரவாங்கிறாங்க அந்த அரக்கர்கள். எப்படி பாருங்க, ஒவ்வொரு அரக்கனும் ஒவ்வொரு விதமாக வர வாங்குவான் இல்லையா? ஏன்னா எப்போ நான் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய வரங்களை, நீண்ட காலம் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக பல வரங்களை கேட்பாங்க. அப்போ வரத்தை அருளக்கூடிய இறைவனும் அவரவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து அதில் ஒரு சின்ன லூப்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோட்டையை கொடுத்துருப்பார் இன்னொருத்தர் மூலமாக வெற்றி கொள்வதற்காக. இப்படி நிறைய அரக்கர்களுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம். கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் வந்து எந்த ஆயுதங்களாலேயும் எனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் வாங்கினான். அப்போ என்ன செய்கிறார் விநாயக பெருமான்? வேற எந்த ஆயுதத்தையும் உருவாக்காம தன்னுடைய கொம்பை ஒடித்து அதையே ஆயுதமாக்கி அவனை அழிக்கிறார். அடுத்தப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது கஜமுகாசுரன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் ஹிரண்யகசிபு. ஹிரண்யன் என்ன பண்ணுறான்? எனக்கு எப்படி மரணம் வரக்கூடாதுன்னு கேட்குறான்னா, பகல்லையும் இரவுலையும், வீட்டுக்கு உள்ளேயும் வெளியையும், பூமியிலையும் வானத்துலையும், இப்படி எங்கேயுமே எனக்கு வந்து மரணம் நேரக்கூடாது அப்படின்னு அவன் வரம் இருக்கிறான். அப்புறம் அதையும் உடைச்சு அவனையும் அழிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் வந்து எனக்கு ராவணன் எனக்கு மானிடரால் மரணம் நேரக்கூடாதுன்னு கேட்கல. மீதியெல்லாம் தேவர்களால், அசுரர்களால், இன்னும் இருக்கக்கூடிய கந்தர்களால், அவங்களால இவங்களால எல்லாத்துலேயும் எனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் கேட்குறான். ஆனால் மனிதர்களால் மரணம் நேரக்கூடாதுன்னு அவன் கேட்கல. ஆமாம், மனுஷன் சாதாரண மனுஷன் அவனை எப்படி அழிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இதே மாதிரி இன்னொரு அரக்கன் என்ன செய்வான்? பெண்களால் மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் கேட்க மறந்துடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை மறந்துடுவாங்க. இல்லை, அந்த இடத்த இறைவன் பயன்படுத்தி அவர்களை அழிப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, சட்டத்தினுடைய போய் குற்றவாளி ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான், நல்லா ஆராய்ச்சி பண்ணா கிடைக்கணும். அது மாதிரி அவங்க என்னென்னமோ யோசித்து வரம் கேட்டாலும் அந்த அத்தனை யோசனையும் மீறி இறைவன் என்ன செய்கிறான்? அவர்களை அழிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன வரம் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் ஒரு சில நொடிகள் இருக்கும். அந்த நேரத்தில் யார் ஒருவர் இந்த 3 கோட்டைகளையும் ஒரே நேரத்தில் தீய அம்பெய்து அழிக்கிறார்களோ அப்போ நாங்கள் அழியணும்னு அவங்க வரம் கேட்குறாங்க, கொடுத்துட்றாங்க. அந்த நேரத்தை இங்கே அந்த ஒருங்குடன் வெந்தவாறு ஒரே நேரத்தில் அது 3ஐயும் எரியூட்டுகின்றார் பெருமான் என்று அந்த ஞான வெற்றியை நமக்கு அருளுகின்றார். திருமூலர் கூட சொல்லுவார், நமக்கு வந்து முப்புறம் என்பது மும்மல காரியம், ஆணவம் கர்மம் மாயை தான் நமக்கு வந்து அந்த முப்புறம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 2வது பாடலில், ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் புந்தி பெற ஒன்றும் பெருமிகை புந்தி பெற. இப்போ இறைவன் என்ன செய்கிறான்? இந்த முப்புறங்களை எரிக்கிறதுக்கு இறைவன் புறப்படுறான். அப்படி புறப்படும் போது இந்த 33 கோடி தேவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய பங்களிப்பு இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதையெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் இந்த பதிகத்தில் சொல்லிகிட்டே வரார். கந்த புராணத்தில் இன்னும் விரிவாக யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அது ஒரு குறிப்பு இருக்குது. அதில் என்ன செய்கிறாங்க, மேருமலை ஏற்கனவே வில்லாயிடுச்சு. அப்போ அதனால் மற்ற மலைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொன்றா ஒரு மலையை வந்து கீழே அடித்தட்டாக வச்சுக்கிறாங்க, இன்னொரு மலையை மேலே கூரையாக வச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் அந்த தேருக்கு 2 சக்கரமாக மாறி இருக்கிறாங்க. 4 வேதங்கள் 4 குதிரையாக இருக்குது. அந்த 4 குதிரைகளுக்கு மேலே சாரதியாக பிரம்மா உட்காந்துருக்கிறான். பிரம்மாவோட கையில் அந்த சாட்டையாக சரஸ்வதி தேவி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு பங்களிப்பு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பு, வாசுகிங்கிற பாம்பு நானாக இருக்குது. ஏன்னா வில்லுன்னா அதில் நானேற்றி தான் அம்பு விட்டால் தான் நல்லா இருக்கும் இல்லையா, அப்போ தான் போய் இலக்கை தாக்கும். அதனால் வாசுகிங்கிற பாம்பு நானாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமால் அம்பாக இருக்கிறார். ஏன்னா நெடுமால்னு பேர் இல்லையா, அம்பு நல்லா நீண்ட அம்பாக திருமால் இருக்க, அதனுடைய நுனியில் அக்னி தேவன் அந்த கூர் நுனியாக அக்னி தேவன் இருக்கு. இப்படி எல்லா தேவர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்து முடிக்கும்போது சாமிகிட்ட அம்பரா துணி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இதில் நிறைய அம்புகளை வச்சுருப்பாங்க. ஆனால் சாமி அப்படி நிறைய அம்புகள்லாம் வச்சுக்கலையா, ஒரே ஒரு அம்பு வச்சுருந்தாராம். ஏகம்பரதம் கையில் ஓரம்பே உந்தி பெற, ஒரே அம்பு தான் வச்சுருந்தார். ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. சரி, அதையாவது பயன்படுத்தினாரான்னா இல்லை. அங்கே போய் நின்று சிரிச்சா முப்புறமும் எரிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு நம்முடைய அருளாளர்கள் சொல்கிறாங்க. திரும்ப அடுத்த பாட்டில் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க, எப்படி இந்த தேவர்கள்லாம் ஒவ்வொன்றா தயார் பண்ணி இந்த தேரை தயாரித்தாங்க அப்படின்றத அந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற. தச்சு விடுத்தலும் அதை தைத்து ஒவ்வொன்றா சேர்க்குறாங்க. சூரியன் சந்திரன் சக்கரம், அப்புறம் அதுக்குரிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அச்சு, அதுக்கப்புறம் அந்த கீழே பீடமாக இருக்கக்கூடிய மலை, மேலே திரும்ப கூரையாக இருக்கக்கூடிய மலை, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து அந்த தேரை தயார் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்குது, அப்படி தேரை தயார் பண்ண உடனே ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறாங்க, நாம் மட்டும் இல்லைன்னா இந்த முப்புறத்தை அழிக்கவே முடியாதுல்ல, நான் மட்டும் சக்கரமாக மாறி சுற்றலைன்னா தேரே இங்கேருந்து நகராது. தேர் அங்கே போனால் தானே சாமி அம்பு விட்டு அவங்களை எரிக்க முடியும். இப்படின்னு ஒவ்வொருத்தரும் நான் மட்டும் பீடமாக நிற்கலைன்னா சாமி எது மேலே நிற்பார், நான் மட்டும் கூரையாக தாங்கலைன்னா சாமிக்கு வெயில். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் மட்டும் தேர் ஓட்டலைன்னா, நான் மட்டும் ஓடலைன்னா, நான் மட்டும் இதை செய்யலைன்னா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, நான் இல்லைன்னா இந்த காரியமே நடக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பெருமான் சிரிச்சுட்டே போய், அப்படியாப்பா சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த தேர் மேலே போய் கால் எடுத்து வைக்கிறார். வச்ச உடனே படப்படன்னு தூளாகி போச்சு. என்ன ஆகுது, அச்சு முறிந்து அப்படியே அங்கே எல்லாம் தபக்குன்னு விழுந்துருச்சு. தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி வர அழிந்தன முப்புறம் உந்தி வர. இப்படி அதுங்க அச்சு முறிந்து அது தேர் நின்றதுனால முப்புறம் அழியாமல் போயிருச்சா? இல்லை, உடனே அது அழிந்து விட்டது அப்படின்னு இங்கே நமக்கு காட்டுறார். இது எப்படின்னா, அது வந்து ஒரு அனுமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த ஒரு வாதம்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. சொல்கிறான், அர்ஜுனன் வந்து உருவத்தையில் சிறந்தவன். அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, என்ன ராமர் வந்து இவ்வளோ பெரிய வில்லாளி, அவர் போய் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கடலுக்கு நடுவில் பாலம் கட்டியிருக்கிறாரு, அம்புனாலேயே பாலம் கட்டியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்படியா, அம்புனால பாலம் கட்டினா தாங்குமா அப்படின்னு கேட்டால், ஏன் தாங்காது அப்படின்னா, சரி நீ கட்டு பார்ப்போம் அப்படின்னு. சரின்னு என்ன செய்கிறான், அர்ஜுனன் வந்து அம்புனால ஒரு பாலம் கட்டுறான். பாலம் கட்டினோடனே அனுமன் போய் முதல் காலை வச்சோடனே பாலம் விட்டுட்டு விழுந்துருச்சு. உனக்கு என்ன தெரியல, பார்த்தியா, ஒரே ஒரு வானரமாகி நான் கால் வச்ச உடனேயே
இப்படியெல்லாம் உடஞ்சி போச்சு. 1000 லட்சக்கணக்கான வானர கூட்டம் வந்து சேனை வந்து அந்த கடலில் கடந்து இலங்கைக்கு போகணுமே, அப்போ எப்படி அம்புனால பாலம் போட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சோகமாயிட்டான். அப்போ கிருஷ்ணர் வராரு, என்னப்பா நடந்ததுன்னு அப்படின்னு. சரிவா இப்போ போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். இல்லை நீங்கள் 2 பேரும் போட்டி வந்து நடுவர் இல்லாமல் நடந்துருக்கீங்க, இப்போ அம்பு விடட்டும் ஏறி நடந்து பாருங்க. இப்போ அர்ஜுனன் வந்து அம்பு விடுறான். அனுபவம் நடக்கிறாங்கன்னா அவன் போன முறையே கால் வச்சோன்னு வந்துருச்சு, இந்த கவர்மெண்ட் என்ன ஆகிட போகுது அப்படின்னு அப்படியே போயிருந்தா பாலம் உடையல. திரும்ப குதிச்சு பார்க்க ஒன்றும் பாலம் உடையலை. அப்புறம் என்னன்னு கேட்டால், அப்போ முதல் பாலம் செய்யும்போது அர்ஜுனனுக்கு ஆணவம் இருந்தது, பாலம் உடைஞ்சு போச்சு. 2வது முறை பாலம் போது அனுமனுக்கு ஆணவம் இருந்தது, பாலம் உடையல. அப்போ என்னன்னா, அந்த ஆணவம் யாரிடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அழிவு நிச்சயம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக இந்த சான்று நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க தேவர்கள்லாம் அந்த ஆணவத்தோட இருந்த உடனே போய் சாமி கால் எடுத்து வச்சார், அப்படியே தேர் நின்றுச்சு அப்படின்னு அதை சொல்றார். அடுத்த பாடல்ல, உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கன் என்று உந்தி பெற. இங்கே இந்த முப்புறங்களை எரித்த போது பெருமான் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கல. அங்க ஒரு 3 பேரை பெருமான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறார். யார் அந்த 3 பேர் அப்படின்னா, சுதன்மன், சுசீலன், சுபுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேரை மட்டும் அந்த முப்புற கூட்டங்கள்ல இருந்து பெருமான் காப்பாற்றுறார். ஏன் அப்படி காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த முப்புறங்களை எரித்த வரலாறை நோக்கும்போது யாரெல்லாம் சிவபூசை செய்கிறாங்களோ அவங்களையும் அழிக்க முடியாது. சுசீலன், சுதன்மன், சுசீலன், சுபுத்தி. சுதன்மன், சுசீலன், சுபுத்தி யாரெல்லாம் ஒழுங்கா சிவபூசை பண்றாங்களோ அவங்கள அழிக்க முடியாது. இந்த முப்புறத்தில் இருக்கிற அசுரர்கள் என்ன பலம் அப்படின்னா, அவங்க சிவபெருமான்கிட்ட கேட்டு வரவாங்கினதுலேருந்து சிவபூசையை விடாமல் செய்துட்டே வராங்க. அப்போ சிவபூசை செய்தவர்களை போய் வெல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும், அவங்கள சிவபூசையிலிருந்து விளக்கணும். சிவபூசை செய்யறதுலேருந்து தடுத்து, இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர்களை மதி மாற்றணும். அப்போ தான் என்ன செய்கிறாங்க, திருமால் போய் ஒரு புத்த வேடம் எடுத்துட்டு சிவ வழிபாடெல்லாம் தேவைகளேன்னு போய் அங்கே முப்புறங்கள்லேயும் சொல்லுவோம். அப்படி சொன்ன உடனே இந்த முப்புறங்களின் தலைவராக இருக்கக்கூடிய தாரகாசன், கமலாட்சன், மித்துன்னாளி 3 பேரும் என்ன செய்கிறாங்க, சிவ வழிபாட்டிலேருந்து விலகிறாங்க. அவங்கள பார்த்து முப்புறத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அரக்கர் கூட்டமும் சிவ வழிபாட்டிலேருந்து விலகிடுச்சு. ஆனால் 3 பேர் மட்டும் அந்த சிவ வழிபாட்டிலேருந்து விலகவே இல்லை. இந்த 3 பேர், சுதன்மன், சுசீலன், சுபுத்தின்னு 3 பேர். சுதன்மன், சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, புத்தின்னு சொல்றோம் இல்லையா, சுபுத்தி, அவங்க 3 பேரும் சிவபூசையை விடவே இல்லை. அப்ப என்ன செய்யறார் இறைவன், அந்த 3 பேரையும் தன்னுடைய கைலாயத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறார். 2 பேரை வாயில் காவலராக வைத்துக் கொள்கிறார். 3 பேரையும் வாயில் காவலராக வைத்துக் கொண்டார்னு சொல்வது உண்டு. 2 பேரை வாயில் காவலராக வைத்துக்கொண்டு ஒருத்தனை இந்த மத்தளம் வாசிப்பதற்காக வைத்துக் கொண்டார் இறைவன் என்று சொல்றதும் மரபு. அப்படி இறைவன் இந்த 3 பேரை மட்டும் காத்து உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற, மீதி இருக்கிறவங்கெல்லாம் அழிகிற மாதிரி அந்த அம்பிகை எய்வதற்காக வந்தார் பெருமான் என்றும், உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய பெருமான் என்றும் இங்கே நமக்கு அருள் செய்தார். அடுத்த 5வது பாட்டில் சாடிய வேள்வி
சரிந்திட தேவர்கள் ஓடிய பாபாடி உந்தீபர ருத்திரநாதனுக்கு உந்தீபர. இங்கே வேள்வி தட்சனுடைய வேள்வி. தட்சன் எதுக்காக வேள்வி நடத்துறான் அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுக்கு எதிராக வேள்வி நடத்துறான். அப்ப அந்த வேள்விக்கு தேவர்கள்லாம் போயிருக்கிறாங்க. போன உடனே பெருமான் என்ன செய்யறார், அங்க வீரபத்திரரையும் காளியையும் அனுப்பி என்ன செய்யறார், அந்த வேள்வியை ஒட்டுமொத்தமா அழிக்கிறார். அப்ப தேவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பறந்துட்டு ஓடுறாங்க. ஓடினவர்களை எல்லாம் பிடித்து அடித்து இது பண்றாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஓடிய வாபாடி உந்தி பெற ருத்திரநாதனுக்கு உந்தி பெற வேகமா எல்லாம் ஓடி போறாங்க. அப்படிப்பட்ட வெற்றியை கொண்ட நம்முடைய சிவபெருமானுக்கு நாம் போற்றி உந்தி விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தீபர சதுர்முகன் தாதை என்று உந்தீபர. இப்ப திருமால் அந்த வேள்வியில் இந்த அவிபாகத்தை உண்டதுனால அவன் என்ன பண்ணாலும் உயிர் மட்டும்தான் அவனுக்கு இருக்கா. சாவாதிருந்தான் என்று உந்தீபர, மீதி எல்லாம் அடிச்சு உடைச்சு பிரிச்சு எடுத்தாச்சு. உசுர் மட்டும்தான் உடம்புல இருக்கு, எந்த இயக்கமும் இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த திருமால் யார் அப்படின்னா சதுர்முகன் தாதை, பிரம்மாவினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய திருமால் அப்படின்னு இங்கே நமக்கு காட்டுறார். அடுத்து வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தீபர கலங்கிற்று வேள்வி என்று உந்தீபர. இப்போ என்னன்னா இங்கே வெம்மையாக இருக்கக்கூடிய அக்னி தேவன் வெய்யவன் அங்கி, அங்கின்னா அக்னி. அக்னி தேவன் அந்த அவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கையை நீட்டுறானா, திருவத்துல போய் அந்த கையை வெட்டிடுறான். வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தீபர, அப்படியே கையை விட்டார். கலங்கிற்று வேள்வி என்று உந்தீபர, அதனால அந்த வேள்வியே நின்று போச்சு. அப்படி ஏன்னா அக்னி இருந்தால் தானே வேள்வி அடுத்து நடக்கும். அக்னியை அழுத்தா அடுத்து திரும்ப வேள்வி நடக்காது இல்லையா. அதனால அக்னி தேவனுக்கு கை போச்சு. அடுத்து திரும்ப சொல்றார், வெய்யவன் அங்கி பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது எண்ணேடி உந்தீபர பனைமுலை வாகனுக்கு உந்தீபர. இப்ப உமையம்மைக்கே எதிராக பேசுறான். யாரு தட்சன். உமையம்மை என்ன செய்யறா, நீங்க சிவபெருமானை மதித்து தான் வேள்வி நடத்தணும். ரெண்டு வகையில. ஒன்று, எல்லா உலகுக்கும் தலைவன் சிவபெருமான்கிற அடிப்படையில் சிவபெருமானுக்கு உரிய மரியாதை கொடுத்து தான் வேள்வி நடத்தணும். இன்னொன்று, தட்சனுக்கு சிவபெருமான் மருமகன். ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா வீட்டில் மருமகன் கண்டிப்பாக இருக்கணும். மகள் இருந்தால் மகளும் மருமகனும் இருந்தால் தான் அந்த நிகழ்வு சிறப்படையும், இல்லைன்னா சிறப்படையாது. அதனால தான் நம்ம பெரியவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு போகும்போது வீட்டில் பிறந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ வீட்டில் மகளாக வளர்ந்த தாட்சாயினியும் சிவபெருமானையும் அழைக்காமலே வேள்வி நடத்தலாம். அப்போ அது ரெண்டு வகையிலையும் குற்றம். உலகியல் வகையில் மருமகன் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடப்பது குற்றம். அடுத்து ரெண்டாவது, உலகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய மரியாதையின்றி ஒரு நிகழ்வை செய்கிறதுனால அது அருளியும் குற்றம். அதனால தாட்சாயினி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் மறுத்து பேசிக்கிறான். கடைசியாக என்ன கேட்குறாங்க, சிவபெருமானுக்குரிய அந்த அவிர்வாகத்தையாகவும் கொடுக்குறீங்க, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே உண்மையம்மை சாபம் விட்டுட்டு திரும்ப வந்துடுறாங்க. அதெல்லாம் நம்ம திரைப்படத்திலே அந்த சில காட்சிகள்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ என்ன செய்கிறார் இறைவன், அப்படி தன்னை மதியாது இருக்கக்கூடியவர்களை பெருமான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த வீரபத்திரரை அனுப்பி அழைக்கிறான். அவனை பார்ப்பது என்னேடி உந்தீபர. சாமியே போகலை, அவருடைய படை வீரர்கள்லாம் போய் ஒட்டுமொத்தமாக அந்த வேள்வியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அடுத்து அந்த வேள்வியில் புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனிலேறினார் உந்தீபர
வானவர் கோனென்றே உந்தீபர. புரந்தரன் அப்படின்னா இது இந்திரனை குறிக்கக்கூடிய சொல். புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தீபர, வானவர் கோனென்றே உந்தீபர. இந்த தட்சனுடைய வேள்வியில எல்லாருக்கும் அடி விழுது. ஆனா இந்திரன் மட்டும் என்ன செய்யலாம், ஒரு குயிலா மாறி போய் மரத்துல போய் விழுந்து அப்படி வந்த வேகத்துல எல்லாரையும் அடிச்சு ஹிம்சம் பண்ண. இவன் மட்டும் ஒரு குயிலா பறந்து வெடி போயிடறான். அது யார் அப்படின்னு சொன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற இந்திரன். இப்ப தன்னுடைய படை வீரர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணணும், தலைவன் முன்னால நின்று போராடணும். ஆனா இவன் ஐயா சாமி விட்டா போகுதுன்னு குயிலா மாறி பறந்து போய்விட்டான். அப்படி சொல்றாரு. அடுத்து வெஞ்சன வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சின வாபாடி உந்தீபர, தொடர்ந்த பிறப்பர உந்தீபர. இங்க அந்த வேள்விக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த யாகம்னா யாகத்திற்குரிய ஒருத்தரை நியமிப்பாங்க. அப்படி வேள்வி தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய தலையை ஒருத்தர் என்ன செய்யறார், வாளால அப்படியே வெட்டி வீழ்த்துறார். தொடர்ந்து பிற உந்தீபர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திரும்ப சொல்றார். ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்தீபர, கொங்கை குழுங்க நின்று உந்தீபர. இங்க வந்த வேகத்துல எல்லாருடைய தலையும் வெட்டி சீவி எரிஞ்சிட்டார். தட்சனுடைய தலையையும் வெட்டிட்டார். அப்புறம் திரும்ப அம்மா என்னுடைய மகன் இப்படி இறந்து கிடக்கிறானேன்னு அவன் வந்து புலம். அப்புறம் அம்மா என்ன இருந்தாலும் என்னை வளர்த்தவர், அவர் இப்படி நீங்கள் செய்யலாமா அப்படின்னு சரின்னு சொல்லி பெருமான் என்ன செய்கிறார், ஆட்டோட தலையை எடுத்து தட்சனுக்கு தலையாக திரும்ப கொடுக்குறாங்க. அதனால் அந்த தட்சனுடைய தலையை வெட்டி வீழ்த்தி அவனுக்கு மீண்டும் ஆட்கள். இது போகிற நிகழ்வு தான். சூரன் என்ன செய்கிறான், முருகப்பெருமானிடத்தில் போர் செய்ய வரும்போது அவன் இந்த மாமரமாக நிற்கும்போது பெருமான் அந்த வேளால் அவனுடைய உடலை 2 கூறாக பிளந்து ஒன்றை சேவலாகவும் ஒன்றை மயிலாகவும் வைத்து கொடுக்கிறார். பார்க்கணும். உண்ண புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்தீபர, கருக்கெட நாமெல்லாம் உந்தீபர. இப்போ என்ன செய்யறா, இந்த வேள்வியில் இருக்கக்கூடிய அந்த அவிர்வாகத்தை உண்ண வேண்டும் என்று சொல்வதற்காக வந்த மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன். தேவர்கள் 12 சூரியர்கள் சொல்லுவாங்க, ஆதித்யர்கள் 12 பேர். அந்த 12 பேரில் ஒருத்தன் பகன். அந்த பகனுடைய கண்ணை அப்படியே பிடுங்கிறார். கருக்கட நாமெல்லாம் முந்தி பெற, அதை அந்த வெற்றியை பாடுகின்ற நமக்கு மீண்டும் இந்த கருவறையில் சென்று, ஒரு தாயினுடைய கருவறையில் சென்று புகாத நிலை வரட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே பாடுறாங்க. மொத்தம் 12 சூரியர்கள். அதனால நமக்கு 12 மாதம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சூரியன், எல்லா நேரத்துலையும் ஒரே சூரியன் இல்லை, அதை சொல்கிறாங்க. அதில் இந்திரன், விஸ்வான், ஆரியமன், வஸ்டீர், சாவித்திரர், பகன், திரதர், மித்ரா, வருணன், அம்சா, பூஷன், விஷ்ணு அப்படின்னு சொல்லி 12 சூரியர்கள். இந்த 12 பேரில் ஒருத்தன் தான் பகன். அதில் 6ஆவதாக வரக்கூடிய பகன் அப்படிங்கிறவனுடைய கண்ணை பறித்து விடுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடலில் நாமகள் நாசி சிரம்பிரமன்பட சோமன் முகம் நெறித்து உந்தீபர தொல்லை வினைகட உந்தீபர. நாமகள் நாசி, சரஸ்வதியோட மூக்க அறுத்துட்டார். சிரம்பிரமன் பட, பிரம்மாவோட தலைய வெட்டியாச்சு. சோமன் முகம் நெறித்து உந்தீபர, சந்திரனோட மூஞ்சி உடைச்சிட்டார். தொல்லை வினை கட உந்தீபர, உன்னுடைய வினையெல்லாம் விடும்படியாக இவங்களுக்கெல்லாம் இதையெல்லாம் அடிச்சு பண்ணியாச்சு. அடுத்த பாடல்ல சொல்றார், நான்மறையோனும் மகத்தியம் வான்பட கோம்பழி தேடுமாறு உந்தீபர புரந்தரன் வேள்வியில் உந்தீபர. இப்போதான் என்ன பண்ணுறா, இப்படி எல்லாரையும் அடிக்கிறத பார்த்துட்டு தான் இந்திரன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி ஒரு குயிலா மாறி மரத்திற்கு ஓடிட்டான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த 14வது பாட்டில் சொல்கிறார். அடுத்து சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை
வாரி நெறித்தவாறு உந்தீவர மயங்கிற்று வேள்வி என்று உந்தீவர. இங்கே அந்த 12 சூரியன்ல ஒருத்தன் அவனுடைய பல்ல உடைச்சிடுறார். வாயினிற் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தீவர. இந்த பல்ல உடைச்சது யாருன்னா பூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆவதாக இருக்கக்கூடிய சூரியனில் அந்த பூஷன் அப்படிங்கிறவனுடைய பற்களை தான் வீரபத்திரர் உடைக்கிறார் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தீவர மடிந்தது வேள்வி என்று உந்தீவர. இப்போ தட்சன் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சுற்றி இருக்கும்படியாக பாதுகாப்புக்கு எல்லாம் ஏற்படும். ஏன்னா அவ்வளோ பெரிய யாகம் சிவபெருமானை எதிர்த்து செய்கிறாங்க போது அதை எப்படியும் தடுக்க வருவாங்கன்னு தெரியும் இல்லையா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே படைகளை நிறுத்தி அதுக்கு தலைவர்களாக தன்னுடைய மகன்களை எல்லாம் நிறுத்தி தன்னை சுற்றி என்ன சொல்கிறது இன்றைக்கி சொல்லணும்னா ஆமாம் பாதுகாப்பு வளையம், ஆமாம் 7 அடுக்கு பாதுகாப்பு 11 அடுக்கு பாதுகாப்புலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பெரிய பாதுகாப்புகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஏதாச்சும் நடுவில் இருக்கிறான். அப்படி எல்லாரும் சூழ நின்றிருந்தாலும் அவங்களை எல்லாம் சிதறடித்து தட்சனை கொல்லுகிறார், அவனுடைய தலையை வெட்டி வீழ்த்துகிறார் அப்படிங்கிறத இங்கே நமக்கு திரும்ப சொல்கிறார். அடுத்து 17ஆவது பாடலில் திரும்ப இது வரைக்கும் என்ன சொல்கிறது, இந்த தட்சனுடைய வேள்வி இன்னும் பல இடங்களில் பெருமானுடைய வெற்றியை சொல்கிற மாணிக்கவாசக பெருமான் இந்த இடத்துல மட்டும் ஏன்னா அந்த பாட்டில் பெருமானுடைய கருணையை சொல்கிறார். பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீவர குமரன் தன் தாதைக்கே உந்தீவர. இங்கே திரும்ப இறைவனுடைய கருணையை சொல்கிறார். இந்த அடி யாரை சொல்லுது? உபமன்யு முனிவர். கந்தசாமியா சரியா சொல்லிட்டார். பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீவர. பெருமான் யாருக்கு பார்க்கடல் கொடுத்தார்? உபமன்யு முனிவருக்கு. முதல் வகுப்புல பார்த்தோம், பெரிய புராண வகுப்பு பார்க்கும்போது யார் இந்த வரலாற்றை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? உபமன்யு முனிவர் கைலாயமலையில் உபமன்யு முனிவரை பற்றி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது உபமன்யு முனிவருடைய வரலாறு சொல்லும்போது அவருடைய அப்பா யாரு, அவருக்கு ஏன் பெருமான் பார்க்கடல் கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நினைவில் இருக்கிறதா? ஒரு முறை நினைவுபடுத்துங்க. ஒரு முறை நினைவுபடுத்துங்க. உங்களுக்கு தெரிந்த அளவில் சொன்னீங்கன்னா நீங்கள் விடுபட்டது நாங்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புகிற மாதிரி அங்கங்கே நிரப்பி விட்டுருவோமே. இதுக்கு தான் அட்டண்டன்ஸ் போடணும். இனிமேல் அட்டண்டன்ஸில் பின்னால் வந்து இன்னைக்கு என்ன பாடம் நடத்துறதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் நோட்ஸ் குறிப்பு எழுதி வச்சிடணும். அப்போ தான் எல்லாரும் என்ன சொல்ல முடியாது, நான் நடத்தும் போது வரல என்ன அந்த படத்தில் எப்போ அவனுக்கு வயிற்று வலிக்குதா? ஆமாம் எனக்கும் வலிக்குது, ஏன்னா நான் அந்த பாடம் நடத்தும் போது காலேஜுக்கு போன நீ வேறு டாக்டரை பார்த்துக்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் என்னென்னா இந்த பாடம் நடத்தும் போது நான் வரலைங்க. ஆமாம் இந்த பூரி செய்கிறது எப்படின்னு சொல்லி அதான் தெரியுமே எனக்கு. அதுக்கு அடுத்து அதாங்க எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியுங்க, நீங்கள் கேட்குற இந்த கேள்வி மட்டும் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்த உடனே அடுத்த வகுப்பில் எல்லாருக்கும் என்னென்ன தெரியுதுன்னு ஒரு 5 நிமிஷம் பேச விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு எது தெரியலேன்னு தெரிஞ்சுட்டு எது தெரியுதோ அது வந்து கேள்வி கேட்போம். அப்போ பாலகனார்க்கென்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீவர அப்படின்னா சிவபெருமான் என்ன செய்கிறார்? அவருடைய கருணை பாருங்க. உபமன்யு முனிவர் யாருடைய மகன்? புலிக்கால் முனிவர் என்று சொல்லக்கூடிய வியாகரபாதருடைய மகன். வியாகரபாதர் என்ன செய்கிறார்? சிவபெருமானுக்கு மலர்கள் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய கால்களை இறைவனிடத்தில் வேண்டி புலிக்காலாக மாற்றிக்கிறார். அப்படியே நேராக வேகமாக மரத்தில் ஏறுறதுக்கு, இன்னொரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு உடனே போகிறதுக்கு, அப்படி போகிறதுக்காக அவர் வந்து
கால்களை மாற்றிக்கொள்கிறார். அப்படி மாற்றிக்கொண்டு வேகமாக மேலே ஏறி மலர் படிச்சுட்டு இருக்கிறார். கீழே அவருடைய குழந்தை உபமன்யு முனிவர் கீழே இருந்துட்டு அழறார். அதெல்லாம் எவ்வளவு என்ன சொல்கிறது, எவ்வளவு உவமையோட இந்த கதையை சொன்னோம். நீங்கள் சொல்லுவீங்க சார், நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்க நான் உவமையோட சொல்கிறேன்னு. நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். அப்போ என்ன செய்கிறார், அங்கே போய் நின்றுட்டு கீழே இருக்கிற குழந்தை பாலுக்கு அழுது இவர் என்ன செய்கிறார், சிவபெருமான்கிட்ட கேட்குறார். சிவபெருமான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம், எல்லாருக்கும் மேலே இருக்கிறார். இப்போ கீழே இருக்கிற குழந்தைக்கு பால் கொடுக்குறோன்னா கீழே இருக்கிறவங்களை கேட்டால் தானே உடனே கொடுப்பாங்க. இவர் மரத்து மேலே இருந்துட்டு சாமி என் குழந்தை அழுது பால் கொடு அப்படின்றார். அப்போ சிவபெருமான் என்ன செய்தாராம், கடலையே அனுப்பினார். இது திருப்பல்லாண்டுல பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் நீந்தவரான் அப்படின்னு சொல்றார். அந்த குழந்தை எவ்வளவு பால் குடிக்கும், கொஞ்சமா குடிக்கும். ஆனால் இறைவன் என்ன செய்யறானா, அவனுடைய கருணையால கடலையே அனுப்பினானா. இப்ப இறைவனுடைய கருணைங்கிறது எவ்வளவு பெரியது, அதை நம்ம எதை கொண்டும் அளவீடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கருணை, இறைவனுடைய கருணை. பாலகனார்க்கென்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பெற குமரன் தன் தாதைக்கே உந்தி பெற. முருகப்பெருமானுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய இறைவனை நினைந்து போற்றுவோமாக சொல்றார். அடுத்து திரும்பவும் வந்துட்டார் அந்த வீர செயல்களுக்கு. நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி வர உகிரால் அறிந்ததென்று உந்தி வர. அப்ப தாமரை மலர் மேல பிரம்மன் இருக்கிறான். நான்முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பெற. முன்னாலேயே எடுத்துட்டாரு. எப்படி எடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஏதோ பெரிய வால் எடுத்துட்டு போய் வெட்டினாரா, சூலாயுதத்தால் குத்தி தூக்குனாரா, இல்லை சக்கராயுதத்தால் அறுத்து வீசினாரா, அப்படியெல்லாம் அவர் எதுவுமே செய்யலை. என்ன பண்ணாரா, அப்படி போன வேகத்தில் அப்படி விரல் நகத்தில் அப்படி கிள்ளி வீசிட்டாராம். பிரம்மனுடைய தலையை அப்படி சும்மா உகிர் அப்படின்னு நகம், உகிரால் அறிந்ததென்று உந்தி வர. இந்த சின்ன வயசுல முன்னாடி இருக்குள்ள ஒரு பூ எடுத்து தாத்தா தலைன்னு சொல்லி அப்படி பிடிச்சி ஒரு சுண்டுனா அது போய் சரியா வருது. அது மாதிரி பிரம்மா அப்படி பிடிச்சி தூக்கி 5 தலையில ஒரு தலையை அப்படி வச்சு ஒரு நம்பி விட்டாராம் சாமி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முறை வாலி என்ன செய்கிறான், வாலி எப்போவுமே போய் பெருமாளை நினைந்து வழிபாடு செய்வான் ஆற்றுல. அப்போ ராவணன் என்ன செய்கிறான், அங்கே போய் நின்றுட்டு வர்ற ஆற்றில் வரக்கூடிய வெள்ளத்தை 20 கையாலையும் தடுத்து நிறுத்தி அங்கே விளையாடி கொண்டிருக்கான். ஜலக்கிரீடன்னு சொல்லிட்டு நீரில் விளையாடி கொண்டிருக்கான். இங்கே வாலி என்ன செய்கிறான், இப்படி கையில் தண்ணி அள்ளி பெருமாள் இப்படி இருப்பாங்க இல்லையா, அப்படி கையில் தண்ணி ஆகிட்டு திரும்ப விடுவோம், தண்ணியை காணும். ஏன்னா அது இங்கேருந்து தண்ணியை காணணும். அப்படி திரும்பி பார்த்தா அங்கே 20 கையாலையும் ராவணன் வந்து தண்ணியை அடைச்சி நிறுத்திட்டு இருக்கான். யார் ராவன் அப்படின்னு சொல்லி வாழை வச்சு ராவணனை கட்டி தூக்கிட்டு விடணும். இதெல்லாம் வந்து வாலி என்ன பண்ணுவான்னா, 8 திசையிலையும் போய் சிவபெருமானை உடம்புவான். 8 திசை என்னென்ன திசை? 4 ஆள் ஒவ்வொன்றில் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா திசை தான் கேட்டேன். கிழக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4. தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, மொத்தம் 8 திசை. இந்த 8 திசையிலையும் போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுவார் வாலி. அப்படி போகும்போது வாலில் கட்டி தாவர இந்த மலையிலிருந்து 8 பர்வதம் சொல்லுவாங்க. 8 மலைகள், 8 மலையிலிருந்து தாவி தாவி போக இவன் மனுஷன் உடம்பெல்லாம் புண்ணாய் அட்டிப்பட்டு போய் கிடக்கிறான்.
கடைசியாக கொண்டு வந்து இப்போவாவது விட்டுருவான் சாமி கும்பிட்டானே அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவான், அவனுடைய வீட்டில் வாலியினுடைய மகன் அங்கதன் இருக்கான் இல்லையா, அவனோட தொட்டிலில் கொண்டு வந்து மேலே அந்த நம்மள இப்போ தொட்டிலில் முன்னெல்லாம் அந்த பழைய படம் வரும், மலர்ந்து மலராத, அதில் அந்த ஒரு பொம்மை அப்படியே சுற்றிட்டு இருக்கும், அந்த மாதிரி கொண்டு வந்து இதை பாரு 10 தலை பூச்சின்னு சொல்லி அங்கதனுடைய தொட்டிலில் வச்சு கட்டி வச்சுருவாங்க. அவ்வளவு வலிமை உடையவன் வாலி. அப்ப என்ன செய்யறா, அந்த நான்முகனுடைய அப்படி சுண்டி எடுத்தாரு, அப்படி வால்ல கட்டி ராவணனை தூக்கி எடுத்துட்டு வந்து கடாசன வாலி. அடுத்து சொல்றார், ராவணனை பத்தி சொல்றார், தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தீவர 20 இற்றதென்று உந்தீவர. அவனுக்கு 10 தலை 20 கைகள். அதோட போய் என்ன செய்யறான், இந்த புஷ்ப விமானம்னு ஒன்று இருக்கும், அதுதான் சீதையை கடத்திட்டு போவான். அது யார்கிட்ட இருந்ததுன்னா முன்ன குபேரன்ட்ட இருந்தது. குபேரன் ராவனுடைய தம்பி. அவன்கிட்ட போய் சண்டையிட்டு அவனுடைய நகரத்தை கைப்பற்றி அங்கிருந்து அந்த புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு வந்துடுறான். அப்படி எடுத்துட்டு வந்து தான் அதுக்குள்ளே போனோம்னா அப்படியே ராமாயண கதைக்குள்ளே நிறைய போயிடுவோம். அப்பவே நிறைய போயாச்சு. இப்போ என்ன செய்யறா, அப்படி போன உடனே கைலாய மலை வருது. கைலாய மலை வந்த உடனே என்ன செய்யறான், அந்த மலையை தூக்கி நான் அந்த பக்கம் வச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ராவணன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த எறும்பு போய்கிட்டே இருக்கும், எறும்பு போய்கிட்டே இருக்கும், இடையில ஒரு பொருளை கொண்டு போய் வைங்க, அப்படியே வளைஞ்சு ஓரமாக அது போயிடும். எறும்புக்கு இருக்கிற அறிவு கூட ராவணனுக்கு இல்லை. கைலாய மலை இவன் போகிற வழியில் குறுக்க என்ன பண்ணணும், இவன் ஓரமாக ஒதுங்கி இவன் பாட்டுக்கு இவன் போக வேண்டியதானே, போகல, ஏன்னா ஆணவம் விடாது. அப்போ என்ன செய்யறான், நான் நேராக தான் போவேன், நான் நேராக தான் போவேன், இந்த மலையை தூக்கி ஓரமாக வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், போய் கைலாய மலையை அப்படியே எடுக்கிறான். எடுத்த உடனே மேலே பெருமான் இருக்கிறார், பார்த்துட்டு அப்படியே கால் கட்டவர் அழுத்துற உள்ள மாட்டிக்கிட்டான். சிவபெருமானை கும்பிடுகிற வாலிகிட்டையே அந்த அடி வாங்கினானே, அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் மோதலாமா அப்படிங்கிற மூலம் வேணும்ல, இல்லை. அப்ப என்ன செய்யறான், போய் கைலாய மலை அப்படியே எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன்னு போய் உள்ள மாட்டிக்கிறான். அப்போ அவனுடைய 10 தலையும் அப்படியே நெரிக்கப்படுது, அப்படியே கிடக்கிறான். 20 தோள்கள், 20 இற்றதென்று உந்தீவர. அப்பதான் ஒரு நிகழ்வு நடக்குது. அப்புறம் பெருமானுடைய கருணையை எதிர்பார்த்து சாமகானம் பாடி முக்கோடி வாழ்நாளும் சந்திரகாசம்ங்கிற வாளும் வாங்கிட்டு வரான். யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத வாள் அது. அந்த வாளை எடுத்துக்கொண்டு தான், அந்த வாள் மட்டும் அவன் கையில் இருந்திருந்தது, யாராலையும் ராவணனை வெற்றி கொள்ள முடியாது. அப்புறம் எப்படிங்க ராமன் வெற்றி கொண்டா ராவணனை அப்படின்னு சொன்னா, வாளுக்கு பவர் போயிடுச்சு. அந்த வாளை கொடுக்கும்போது சிவபெருமான் என்ன செய்யறார், ஒவ்வொன்றும் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு கட்டளையோட தான் கொடுப்பார். நம்ம கொடுக்கும்போது கண்டிஷன் சப்ளைன்னு சொல்றாங்க இல்லையா, செல்போன் கொடுக்கும்போதே சார் தண்ணியில் போட்டுறாதீங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டாங்க, நம்ம முடிச்சுட்டாங்க. கீழே போட்டிங்கன்னா டபக்குன்னு உடைஞ்சிடும். என்ன ஆகும், தண்ணியில் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ப்ராசஸர் எல்லாம் போயிடும். அப்போ என்ன செய்யணும், இந்த தண்ணியில் போடாமல் பாதுகாப்பாக வச்சுருந்தா உங்களுக்கு பயன் கொடுக்கும். இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நான் தண்ணியில் தான் போட்டு வைப்பேன், ஆனாலும் எனக்கு ஃபோன் ஆன் ஆகணும் அப்படின்னா இப்போ ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரியல. அப்போ அந்த வாழை கொடுக்கும்போதே சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நிராயுதபாணி மேலே இந்த வாழை பயன்படுத்தினேன்னா இந்த வாள் திரும்ப உனக்கு பயன் கொடுக்காது. ஆமாம், சந்திரகாசம் அப்படிங்கிற வாள். அந்த வாளை எடுத்துட்டு போகிறான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஜடாயு வந்து தடுக்கிறார் சீதையை தூக்கிட்டு போகும்போது. அப்ப ஜடாயுவை என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், அவனால வெற்றி கொள்ளவே முடியல. கடைசியா என்ன செய்யறான், வேற வழியே இல்லை, வேற எந்த ஆயுதத்தை பயன்படுத்தியும் ஜடாயுவை வெற்றி கொள்ளவே முடியல. அப்ப கடைசியா என்ன செய்யறான், வேற வழியே இல்லை, இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நிலையில அந்த வாளை எடுத்து ஜடாயுவோடைய 2 ரெக்கையை வெட்டிடுறான். அப்ப நிராயுதபாணியா இருந்த ஜடாயு மேல இந்த வாளை பயன்படுத்தினதுனால வாளுடைய பயன் போயிடுச்சு. அதனாலதான் எளிதாக
வெற்றி கொள்ள முடிந்தது. இப்படி ஒவ்வொரு அசுரர்களுடைய வரலாறையும் எடுத்து பார்த்தோம்னா அவர்களுக்கு பலமான வரமாக எது இருக்கோ அதுவே பின்னால் அவர்களுக்கு ஆணவத்தால் பலவீனமாக வாங்கி போயிடும். சூரபத்மன் அப்படிதான். சிவபெருமான் அவனுக்கு 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆளக்கூடிய வரம் கொடுத்தார். அவனுடைய ஆட்சிக்கு தான் எல்லாமே. அரக்கர்களை ராவணன் மாதிரியும் சூரபத்மன் மாதிரியும் ஆட்சி பண்ணவன் யாருமே கிடையாது. இத்தனை பேரையும் தேவர்களை எல்லாம் வாட்டி வதைச்சு அவங்க கிட்டலாம் வேலை வாங்கி தன்னுடைய அரக்கர் கூட்டத்தை அவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. ஆனால் ஆணவத்தால் அழிஞ்சு போயிட்டாங்க. சூரபத்மன்ட்ட வந்து சொல்றாங்க, அப்போ வரம் கொடுக்கும் போதே சிவபெருமான் என்ன சொல்றார், என்னுடைய சக்தியை தவிர வேற யாராலையும் உன்னை வெல்ல முடியாதுன்னு சொல்றார். ஆனா முருகப்பெருமான் வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும், இது சிவபெருமானுடைய மகன், சிவபெருமானுடைய இன்னொரு வடிவம் அப்படின்னு உணர்ந்து போய் முருகப்பெருமானை வணங்கி இருந்தாங்க. அவனுக்கு அழிவு இல்லை. ஆனா விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஆணவம் அவனை போய் நாம் போய் ஒரு சின்ன பையன்கிட்ட சண்டை போடுறதா, அடிவாங்க சண்டை போடுறதுக்கே அவன் யோசிச்சான். அதனாலதான் இல்லை இருந்தவங்களை எல்லாத்தையும் வரிசையா அனுப்புனா, வரிசையா தோல்வி நித்தான். அப்படி இந்த ராவணனை வெற்றி கொண்ட வரலாற்றை சொல்லி அடுத்து நிறைவாக ஏகாசம் விட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. என்னன்னா வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் அப்படின்னு சொல்றாங்க, சப்த ரிஷின்னு சொல்லுவாங்க, 7 பேர். அந்த ரிஷி கூட்டங்கள் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் காவலாக பெருமான் இருந்து காக்கிறார். அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. இறைவனுடைய காவல் எல்லை அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்றாங்க இல்லையா, மாவட்ட எல்லை, மாநில எல்லை, அடுத்து நாட்டினுடைய எல்லை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எல்லை நம்ம சொல்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சிக்கல் வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் காவல் நிலைய எல்லை, இதிலிருந்து இது வரைக்கும் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய லிமிட். அதை தாண்டி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். ரெண்டுக்கும் பார்டரில் பிரச்சனை, 2 பேரும் வந்து நீ பார்க்குறதா நான் பார்க்குறதான்னு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி சில இடங்களில் மாநில எல்லைகளுக்குள்ள மாவட்ட எல்லைகள் இருக்கிற இடத்துலலாம் இது மாதிரியான ஒரு குற்ற சம்பவங்கள்லாம் நடந்துருச்சுன்னா அது தனியாக யார் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னு மேலதிகாரிகள் ஸ்பெஷலாக ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லை அப்படின்றது இறைவனுக்கு என்ன எல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எல்லையே கிடையாது. அவனுக்கும் எல்லை கிடையாது, அவனுடைய ஆட்சிக்கும் எல்லை கிடையாது, அவனுடைய கருணைக்கும் எல்லை கிடையாதுன்னு சொல்லி அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தீபர என்று சொல்லி இங்கே திருவுந்தியாரை நமக்கு நிறைவு செய்து அமைக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான்.